பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்றாங்க. இவங்கதான் ரியல் ஜட்ஜ். யாரு கண்டா இந்த ப்ரோக்ராம் மூலமா கூட உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கலாம். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை தருது விஜய். வாழ்நாள் பூரா நீ என் கூட இருந்தா இந்த ஆடிட்டோரியம் என்ன உலகத்தையே கைத்தட்டு வைப்பேன். ஸ்ரீதர், ஸ்ரீதர், உங்களுக்கு மியூசிக் எப்படியோ அப்படிதான் எனக்கு நீங்க. வாழ்நாள் பூரா உங்க கூட நான் இருக்கணும் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். I love you விஜய். வாங்க. வாமா. என்னப்பா? வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்கம்மா. யாரு? உள்ள வா சொல்றேன். ஒரு நிமிஷம். ஏப்பா யாரு இவங்க? எப்பா கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரன் தான் மாப்பிள்ளை தேடி அலைவான். இங்க ஒன்ன தேடி உன் வீட்டை தேடி உன் பொண்ணை தேடி ஒரு அருமையான வரன் வந்திருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிற பல பணக்கார குடும்பங்கள்ல இவங்களும் ஒருத்தர். நல்ல குணம், கௌரவம், மரியாதையான குடும்பம். அதிர்ஷ்டம் உன் வீட்டை தேடி வந்திருக்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தனியா பேசுற அளவுக்கு விஷயம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க. I am Rangarajan. Nice meeting you. My wife Sushila. நமஸ்காரம். My only son Arvind. வணக்கம். என்னோட ஒய்ஃப். வணக்கம். என்னோட 2 டாட்டர்ஸ். வணக்கம். ஹலோ. ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃப் 2 வருஷமா இவனை கல்யாணம் பண்ணிக்கோ தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. இவனும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். எதேர்ச்சியா உங்க டாக்டர் ஏர்போர்ட்ல பாத்துருக்கான். மனசுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி போன் பண்ணான். சாருக்கு உங்க ஃபேமிலி தெரியும்னு சொன்னாரு. அதான் அவரை கூட்டுக்கிட்டு. சுஷி வாங்கிக்கங்க. இது ஒன்றும் நிச்சய தம்பளத்துக்கு இல்லைங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது பூவும் பழம் வாங்கி போறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, வாங்கிக்கங்க. என் புள்ளைய நல்லா பாத்துக்கமா. உனக்கு பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். நீயும் வச்சுக்கமா. நான் எதுக்கு யோசனை பண்றேன்னா, நம்ம ஆளுங்கள்ல 2 பையன் இருக்கிறவங்களே பெரிய பையனை விட்டுட்டு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதுவும் எனக்கு இருக்கிறது 2 பொண்ணுங்க. இதுல பெரிய பொண்ணை விட்டுட்டு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சொந்த பந்தத்துல கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நான் என்னத்த பதில் சொல்றது? அதான். இப்படி பண்ண என்ன? உங்க மூத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச தரகர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வரனை பார்க்க சொல்றேன். அவ்வளவு ஏன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், பேரு கிருஷ்ணமூர்த்தி. நல்ல பையன், ஒர்க்கிங் இன் மல்டிநேஷனல் பேங்க், வெரி குட் கேரக்டர். அவன் ஜாதத்தை பார்ப்போம், பொருந்தி இருக்கான்னு பார்ப்போம். பொருந்தி இருந்தா மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஓகேன்னா 2 பொண்ணுக்கு ஒரே மேடையில ஜாம் கல்யாணம் முடிச்சிருவோம். எப்படி? என்ன சார் இப்படி திடீர்னு? மிஸ்டர் சந்திரசேகர், நல்ல விஷயங்களா திடீர்னு தான் வரும். நாம தான் அதை பக்குவமா எடுத்துக்கணும். என்ன சொல்றீங்க? எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுக்குறீங்களா? ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். நல்ல யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க, சரியா? இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? பளிச்சுன்னு முடிச்சிட வேண்டியதானே. எனக்கு என்னவோ நீங்க சொல்றதை பார்த்தா அந்த இடம் ரொம்ப நல்ல இடமா இருக்கும் போல இருக்கு. அது சரி, இப்போ விஜய்க்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணுமே. அதான் அவங்க சொன்னாங்கல்ல, யாரோ கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான், மாசம் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறான், பேங்க்ல கூட உத்தியோகம்னு சொன்னாங்களே. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்ப்போம். பொறுத்து இருந்துச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஜாம்னு பண்ணிடுவோம். விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? எடுத்தோ கவுத்தோம்னு இந்த விஷயத்தை நடத்த முடியாதுமா. உன் தங்கச்சிக்கு நல்ல வரம் கிடைச்சிருக்கு, உனக்கும் ஒரு வரம் பார்க்கட்டுமான்னு கேட்போம். அதுக்கு அவ என்ன சொல்றாளோ அதை பொறுத்துதான் இந்த விஷயத்தோட முடிவும் இருக்கு. விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடுது? இந்த 2 விரல்ல ஒண்ணு தொட. என்ன? நீ தொட, நான் சொல்றேன். என்னன்னு சொல்லு. ஐயோ தொடு விஜய் ப்ளீஸ். ஓகே, நான் சொல்றேன்ல தொடு. Thank God. Thank you very much. சுதா, தொட்டா சொல்றேன்னு சொன்னல, என்னன்னு சொல்ல? அது ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சும்மா விரல வச்சு டெஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான். ஏய், இந்த விரல நடக்கும்னு நினைச்சிருந்தியா? 2 விரலையுமே நடக்கும் தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா
நடக்காத விரல நீ தொட்டுட்டேன்னா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். அதனால 2 விரலுமே நடக்கும் தான் நினைச்சிருந்தேன். பைத்தியம் மாதிரி பேசுறல்ல? சுதா, யூ வெரி லக்கி. யூ ஸ்டார்டட் லவ்விங் அரவிந்த். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும். In Cuba, where Fidel Castro noted correctly that the real millennium is next year. That is the latest in business news. More world news right after the break. என்னம்மா டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, நீ கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க, என்ன யோசனை? ஒன்றும் இல்லப்பா. ஏம்மா அரவிந்த் ஃபேமிலி பத்தி நீ என்ன நினைக்கிற? வெரி நைஸ் ஃபேமிலிப்பா. அரவிந்த் இஸ் ஆல்சோ ஜென்டில்மேன். நம்ம சுதா ரொம்ப கொடுத்து வச்சுவ. இந்த கல்யாணத்தை இமீடியட்டா முடிச்சிடணும். கரெக்டம்மா. அதனால தான் உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து 2 கல்யாணத்தையும் ஒண்ணா முடிச்சலாம் நினைக்கிறேன். என்ன இல்லப்பா, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். சுதா கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலாம். புரிஞ்சதா பேசுறியா? இதோ பாருமா, முடிச்சவங்க 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல முடிக்கணும் இல்லையா? நேரா அரவிந்த் ஃபாதரை பார்த்து, சாரி சார், இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா எனக்கு இல்ல, நீங்க வேற ஒரு இடத்துல பொண்ணை பாத்துக்கலான்னு கட்ட ரைட்டா சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பப்பா, அப்படிலாம் சொல்லிடாதீங்கப்பா. வேற என்னமா சொல்ற? இதோ பாருமா, அவங்களும் ஒரு ஜாதகம் கொடுத்துருக்காங்க, போய் பார்ப்போம். பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க்ல வேலை பார்க்கறானா, அதோட பையன் ரொம்ப நல்லவனா. அவனை இங்க வர சொல்றேன், நீ பேசிப்பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல ஜாம் ஜாம் நடத்திடுறேன். அந்த பையனை வர சொல்லட்டுமா? இல்லப்பா, ப்ளீஸ். இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? இல்லப்பா, நான் ஒருத்தரை விரும்புறேன். யார? ஸ்ரீதர்னு பேரு. எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காரு. ரொம்ப நல்லவரு. அவங்க அப்பா, அண்ணா, அண்ணி, தங்கச்சி எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. நம்மள மாதிரிதான். லவபிள் ஃபேமிலிப்பா. என்ன உத்தியோகம்? அவரு சினிமால மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருப்பா. சில பேரோட நல்லதுக்காக நானும் விஜய் நேருக்கு நேரா நின்னு கை கூப்பி இப்போ இந்த ஜன்மத்துல சேர முடியல, அடுத்த ஜன்மத்துல பாப்போன்னு பிரிஞ்சிட்டோம்டா. இதுக்கு பேர் துரோகம் இல்லடா, காதல்டா. ஹலோ, சிவா, அண்ணி,
டாக்டர். பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? தம்பி. பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கா? சார் அதான் லாஸ்ட் டைம் அட்டாக் வந்தபோது எடுத்த இசிஜி, எக்கோகிராம், ஆஞ்சியோகிராம் பண்ணாங்களா? டாக்டர் இது வர தலைவலி ஃபீவர் தவிர இப்போ ஒண்ணும் பயம் இல்லையே. சார் இஸ் இன் a serious condition. இது செகண்ட் அட்டாக். மெஷின் உங்க யாருக்கும் தெரியாதுன்றீங்க? இவங்க let me see what I can do. அண்ணி ப்ளீஸ் ஒண்ணு இல்லப்பா. எல்லாம் சரியா போடும். எல்லாம் சரியா போடும். ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்டெப்டோகைனஸ் இன்ஜெக்ஷன் 3 உடனே வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா. சார் ஒரு இன்ஜெக்ஷனோட விலை 3741 ரூபாய். 3000. அப்பா நீ கவலைப்படாத. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரப்பா. ஸ்ரீதர் என்னாச்சு? மேசிவ் அட்டாக்காம சிவா எப்படி இருக்கான்? ஐசியூல எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? கையில என்னது? இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரெப்டோகைனஸ். உடனே போட சொல்லுவாங்களே, போடாச்சா? இல்ல. ஏன்டா தயங்குற? ஓ எல்லாத்தையும் புடி. போ முதல்ல போய் வாங்க. போ போ. என்னங்க? சாந்தா, ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் எவ்வளவு ஆச்சு? அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? எனக்கு அதெல்லாம் விடுங்க. முதல்ல இந்த மாத்திரை எனக்கு அதெல்லாம் தெரியணும்ல. ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இரு வரேன். எங்கப்பா கிளம்பிட்டே? இல்லப்பா, இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் பண்ணும். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னப்பா சொல்ற, வேலைக்கு போறேன்ட்டு மண்டேல இருந்து எப்படி போக முடியும்? ஏன்பா? டாக்டர் என்ன சொன்னார்? தெருவுல இறங்கக்கூடாது, அதில நடக்கக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, வேகமா சாப்பிடக்கூடாது, 1000 ரூல்ஸ் போட்டிருக்காரு. அப்பா ஐயோ அப்பா, டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு போனா நம்மள ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸ் பயப்படுதலனா நீனா இங்க எல்லாரும் பயப்படுற. பாத்தியா, அவன் பார்த்ததான் சொல்றான். அதாடா உண்மை. இல்லப்பா, நான் ஆல்ரைட். போன வாரம் நேரம் எப்படி இருந்தது தெரியுமா? நான் ஹாஸ்பிடல்ல கண்ணாடி வட்ட வழியா பார்த்தேனா இந்த கால சிமா நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்ப சொல்லுங்கப்பா. இல்லடா இல்லடா, எனக்கு சொல்றது கேளு. ப்ளீஸ். நீ நல்லா இரு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்பா? 67 வயசுடா. அப்பா உன் கையால கொள்ளி வாங்கிட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கு. உனக்கு கொள்ளி வச்சுட்டு போற கொடுமை எனக்கு கொடுத்தாரு. சொல்லாதீங்க. ஆபீஸ் போறேன்னு சொன்னேன். நான் போறேன், எங்கேயோ போறேன்னு சொன்னேன். நான் போறேன் ஆபீஸ்க்கு. நான் என்ன புதுசா அப்ளிகேஷன் போட போறேன்? 4 ஆபீஸ்ல கணக்கு எழுதுவேன். அதில் என்ன நைட் வாட்ச்மேனா வேலை செய்வேன். 1000 வேலை. சொன்ன கேடு. அண்ணா, நான் படிப்பு விட்டுடுறேனா? நம்ம ஓட்டப்படி சும்மா தானே இருக்கு. ஒரு 10 குழந்தைகளுக்கு நான் டியூஷன் சொல்லி தரேனா? என்னால முடியும்னா. நான் எப்படியா டியூஷன் சொல்லி கொடுத்து நான் உட்கார்ந்து சாப்பிடணும். என்னால முடிஞ்சு நான் கொண்டு வரேனா? ப்ளீஸ். சாந்தா, சாந்தா சொல்ல, இவங்க எல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? நான் வேலைக்கு போகணும். இவங்க எல்லாரும் வேலைக்கு போறோம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த குடும்பம் நீங்களும் தான். எனக்கு நீங்க வேணும். சாந்தா, நீ